அனைவருக்கும் வணக்கம். அன்றைக்கி மதுரையில் கல்ல ஆற்றுல இறங்குற வைகை ஆற்றுல இறங்குறான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பார்க்குறதுக்காக. நான் எப்பயும் இந்த விசேஷம் பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் முறையாக நான் மதுரைக்கு போயிருந்தேன் விசேஷம் பார்க்குறதுக்கு. மதுரைக்கு போயிருக்கேன். இந்த கள்ளழகர் திருவிழா பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. பார்த்திங்கன்னா இந்த சூப்பராக இருக்குங்க விசேஷம். பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா இடத்துலையும் அழகரை உட்கார வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் அன்னதானம், மோர், ரஸ்னா, கூல்ட்ரிங்க்ஸு, சாப்பாடு நிறைய கொடுத்துருந்தாங்க. எல்லா இடங்கள்லையும் நிறைய பாருங்கள். அழகரை குதிரை வச்சு அழகரை க்ளீனாக சாமி உட்கார வச்சு அவ்வளோ க்ளீனாக உட்கார வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸுன்னு தெரியல அது, ஆனால் ஒரு ஆஃபீஸ் நல்ல ஆஃபீஸ் தான் தெரிஞ்சுது. அந்த ஆஃபீஸில் இந்த அழகரை உட்கார வச்சுருந்தாங்க. அதே போல் சாப்பாடெலாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. எல்லாம் வரவங்க எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, சாப்பாடு நல்லா புளியோகரை, அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் அப்படியெல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த பொட்டு வைக்கிறாங்க. அது என்ன இடம் அப்படின்னு தெரில எனக்கு. அழகர் ரசமா அது என்னென்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஊரில் நடக்கு நமக்கு அவ்வளோ தெரியாது. நிறைய பேருக்கெல்லாம் வைக்கிறாங்க. வச்சோடனே அவங்களுக்கு காசு 5, 10 எவ்வளோ கொடுக்குறாங்க. எனக்கும் பொட்டு வச்சார். பொட்டு வச்சுட்டு எல்லாம் வாத்தினார். ஒரு 50 ரூபா கொடுத்தேன். அவங்க எல்லோரையும் வாத்திட்டுருக்காங்க. மோர் தயிர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றிட்டு தாங்க. இவங்க காலையில் போய் குடித்தேன். இவங்க கடையில் மோர் தயிரெலாம் நிறைய ஊற்றிட்டு தாங்க. மோர், தயிர், ரஸ்னா அப்படி நிறைய கொடுத்துருந்தாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு 1600, 2000 லிட்டர் அளவுக்கு எல்லாம் கொடுத்துருன்னு சொன்னாங்க. எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்டேன். ஒரு 1600 லிட்டர் வரைக்கும் தயிர் நம்ம கலந்து கொடுத்துருக்கோம். 4000 லிட்டர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குடிக்கிறது ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஆற்றுல இறங்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம் பாருங்களா. ஆற்று உள்ள இது எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போயிருந்தோம் பாருங்கள். இது அழகர் இறக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. எப்படி இருக்குது பார்க்கலான்றதுக்காக. தண்ணிலாம் சூப்பராக நிறைய திறந்து விட்ருவாங்க. டேமில் தண்ணி திறந்து விட்ருக்காங்க. வைகை ஆறு தண்ணி சூப்பராக ஓடிட்டுருக்கு. ஆனால் இதே பாருங்கள், அழகர் பண்டிகை அழகர் ஆற்றுல இறக்குற டைம் பாருங்கள், கொஞ்சம் கூட இடமே இருக்காது. ஜேன்னு சூப்பராக அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? பார்த்தா அதில் தண்ணி க்ளீனாக ரிவர் தண்ணி நிறைய போய்ட்டுருக்கு. வாட்டர் தண்ணி ஜாஸ்தி நிறைய தண்ணி போய்ட்டுருக்கு. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகர் இது பக்கத்தில் அழகர் ஆற்றுள்ள இறங்குவார்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தது இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. அழகர் ஆற்றுல எப்படி இறங்குதுன்னா தண்ணி மட்டும் பாருங்கள் சூப்பராக அருமையாக. இந்த டைமில் டேமில் தண்ணி திறந்து விடுவாங்களாம். திறந்து விடும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய வந்துருப்பா. இந்த உள்ளே அழகர் வரான், எல்லாம் சுற்றி வரான். எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக உள்ளே ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றி கேட் மாதிரி போட்டு சுற்றி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? மறுபடியும் நம்ம அழகர் இறங்கும் போதும் வீடியோ எடுக்க போகிறோம். எடுத்துன்னா அந்த வீட்டுக்குள்ளே போடுறோம் பாருங்கள். தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த அழகர் வர ஒரு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் இது என்ன கதிருன்னு தெரியல. நல்லா நீட்டாக ரொம்ப 2 ஆள் உயரம் நீட்டாக ரொம்ப பெருசாக இருக்குது. அது நிறைய கட்டியிருக்காங்க. தேங்காய், அடுத்து வாழைத்தாறு, பனங்காய் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. வாழை மரம் அப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த அழகர் பூஜையும் போது எல்லாம் கட்டுவாங்க போல் இருக்குது. நிறைய கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அன்னதானம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அன்னதானம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது பூஜை மட்டும் சூப்பராக அருமையாக பண்ணுறாங்க எல்லாருமே. இது என்ன பேர், எனக்கு என்ன கதிர் என்ன கொலை அப்படின்னு தெரியல. நிறைய இருக்குது மதுரை. இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அன்னதானம், அது மோர், கூல்ட்ரிங்க்ஸு எல்லா இடங்கள்லையும் எங்கே பார்த்தாலும் ரோடுக்கு ரோடு இடத்துக்கு இடம் பாருங்கள். அப்படியே அங்கங்கே கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? பார்க்க தெரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் கூல்ட்ரிங்க்ஸ் தான். கூல்ட்ரிங்க்ஸு, மோர், அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் வேண்ட அளவுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. மோர் நல்லா கலங்கள் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க பாருங்கள். மோரில் சூப்பராக அருமையாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? எல்லா இடங்களும் நம்ம மதுரைக்கு எங்கே போனோமோ அந்த இடம் அத்தனை இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மோர் தான். மோர், கூல்ட்ரிங்க்ஸு, சாப்பாடு கம்மி கிடையாது. எல்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? அப்படியே ஜனம் ஜேன்னு போயிட்டு இருந்தாங்க நிறைய. ஆனால் இப்படி ஒரு திருவிழா நான் பார்த்ததே கிடையாதுங்க.
எங்கெங்கேயும் திருவிழா பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஜனம், அதிகமான ஜனம், கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம், பக்த கோடிகள் நிறையா அவங்க வித்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணேன். அந்த பூம் பூம் மாட்டுக்கு வராங்க இல்லையா, அவங்க வித்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. அது ஓகேங்களா. ஏற்கனவே இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போட்ட உடனே ரெட் மார்க் வந்துருச்சு, காப்பி ரெட் ஏதோ வந்துருச்சு. இதில் பாட்டெல்லாம் அழகர் பாட்டெல்லாம் ஓடிட்டுருங்களா, அந்த பாட்டு போட்டால் அப்படி வரும் போல். அந்த பாட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் நான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள், நம்மளோட நாட்டுடைய காவல்துறைகள் நிறைய வந்துட்டுருக்காங்க. சரிங்களா. இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகர் பாருங்கள், அழகர் வராரு. அதாவது அழகர் வந்து ஆற்றுல இறங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த சாமி வந்தார். இந்த சாமி வந்துட்டு சில ஆஃபீஸுங்களுக்கு, சில இடங்களுக்கெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு பூஜை பண்ண வருவாங்க. வந்து வேறு இடத்துக்கு நிறைய போயிருந்தாங்க. தெரியுதுங்களா. இவரும் அழகர் தாங்க நேராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சில ஆஃபீஸுங்களுக்கு, அந்த ஆஃபீஸ் பேர்லாம் பார்க்கல, எந்த ஆஃபீஸுன்ற பேர் பார்க்கல. அந்த ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ஆஃபீஸ் உள்ளே போயிருக்கு. அப்படியே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மொழி வெளியே வருது. ஆனால் அந்த ரோடு பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் தான் ஃபுல்லாக கூட்டம் தாங்க. பக்த கோடியில் நிறைய பேர் கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டங்க பாருங்கள். ஆனால் எந்த ஆஃபீஸ் அப்படி தான் தெரியல எனக்கு. ஆனால் அதை படிக்கிற நேரத்தில் சாமி பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருந்தது. எந்த ஆஃபீஸ்னு போயிட்டு மறுபடியும் வெளியே வருது. தெரியுதுங்களா. போயிட்டு அப்படியே வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்துட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வேறு ஒரு ஆஃபீஸில் போகுது. அப்படியே போய்ட்டு அங்கே பூஜை பண்ணி மறுபடியும் வராங்க. இந்த பூமாலாம் தான் கொடுக்குறாங்க சில சாமிக்கு. சில பூமாலை சாமி மேலே போட்டு வாங்கிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு வாங்கினதுக்கெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிட்டு போகிறாங்க, இப்போ பூமாலை எடுத்து போடுறாங்க. ஓகேங்களா. கூட்டம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்க. ரொம்ப ஓஹோ ஜேன்னு இருந்தது. கோவிந்தான்னு கடவுள் பேர் சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள். தெரியுதுங்களா. நல்லா பாருங்கள். இது ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு நாள் முன்னாடி அழகர் வந்தார். அதான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போது. ஓகேங்களா. தெரியுதுங்களா. ஆனால் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. பாருங்கள், அப்படியே மறுபடியும் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ரோட்லேயும் சாமி வந்துக்கிட்டே இருக்குது. அது பாருங்கள், இது வேறு ஒரு ஆஃபீஸ் உள்ளே போயிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு அங்கே பூஜை பண்ணுறாங்க. அங்கே பூஜைலாம் முடிச்சு பாருங்க, அப்புறம் தீபாவளி தான் காமிக்கிறாங்க. அங்கே பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஆஃபீஸ் போவாங்க. அப்படி நிறைய ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு வந்தாங்க. நான் நல்லா நமக்கு தரிசிக்கிறேன், சாமி கும்பிடலாம் சௌகரியமாக இருந்தது. அப்படியே வீடியோவும் பண்ணேன். ஓகேங்களா. தெரியுதுங்களா. அங்கே இன்னும் பூஜை நடந்துகிட்ருக்கு. பூஜை வேலைக்கு அப்புறம் தீபாவளி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பக்த கோடிகள் நிறைய எக்கச்சக்கமாக இருந்தாங்க ரோட்டில் பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு கூட்டம் வந்து எக்கச்சக்கமான கூட்டம், கம்மியாக மேலாம் கிடையாது. கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. பூஜை பண்ணிட்டு அந்த பூ வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்படியே தீபாவளியும் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொம்பு ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த சொம்பில் வந்து கற்பூரம்லாம் மேலே ஏற்றி காமிக்கிறாங்க. அது காய்ச்சி முடிஞ்சோன்னா சொம்பில் வந்து வெல்லம் பொடி நாட்டு சக்கரை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லோரும் கொடுத்தாங்க, பிரசாதம் போல் கொடுத்தாங்க. நான் வாங்கி சாப்பிட்டோம். அது எந்த ஒரு எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம அந்த ஊராக இருந்தால் அது என்ன வழக்கம் என்ன இருந்தது தெரியும். நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம், அங்களுடைய இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது, அவ்வளோவா பார்த்தது கிடையாது. தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா. அப்படியே அங்கே பூஜை முடிஞ்சுதுங்க. பூஜை முடிஞ்சுன்னா அப்படியே வெளியே வராங்க. அழகர் அப்படியே வெளியே வராரு. தெரியுதுங்களா. ஆனால் கூட்டம் வந்து எக்கச்சக்கமான கூட்டங்க, இடமே இல்லை பாருங்க. தெரியுதுங்களா. அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படியே போயிட்டு அடுத்து இன்னொரு ஆஃபீஸ் உள்ள கிளம்புறாங்க. தெரியுதுங்களா. அப்படியே வந்து பாருங்கள், நேராக போய்ட்டு இன்னொரு ஆஃபீஸ் உள்ளே போகிறாங்க பாருங்கள். தெரியுதுங்களா. ரோட்டில் போல் அப்படியே உள்ளே போகிறாங்க. தெரியுதுங்களா. அப்படி இன்னொரு ஆஃபீஸ் உள்ள போயிட்டுருக்கு சாமி. போயிட்டு பாருங்கள், ஜனம் பக்த கோடியில் எவ்வளோ பாருங்கள். நிறைய ஃபோட்டோ பிடிக்கிறது, வீடியோ பண்ணுறது, சாமி கும்பிடுறது, கோவிந்தா சொல்கிறது, அப்படி நல்லா ஓஹோன்னு இருந்துங்க. ரோடே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்து தெரியுங்களா. அந்த ரோடு எல்லாம் ஃபுல்லாக ஜனந்தாங்க. நடக்கவே இடம் கிடையாதுங்க. நடக்கவே கொஞ்சம் கூட இடம் இல்லை. அந்த பக்கம் வண்டியில் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. வண்டி 2 வீலரோ 4 வீலரோ வண்டு பஸ் எதுவுமே வரலைங்க. அந்த டைமில் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு தாங்க, உள்ளே விடலை.
2 போலீஸ் கேட் போட்டுருந்தாங்க முன்னாடியே, வண்டி எதுவுமே விட கிடையாது. ஓகேங்களா. உள்ளே போயிருக்கு சாமி, உள்ளே பூஜை நடந்துகிட்ருக்கு. மக்கள்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, மோடி வந்தால் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரோடு ஃபுல்லாக டபுள் ரோடு இருந்தது, ஆனால் பெரிய ரோடு தான். அது வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்க, ஜனம் கம்மியாக கிடையாது, அதிகமான பக்த கோடிகள். ஓகேங்களா. இந்த அழகர் பாட்டெல்லாம் அங்கங்கே அழகர் பாட்டை போட்டு சூப்பராக அருமையாக பண்ணியிருந்தாங்க. அழகு பாட்டெல்லாம் சூப்பராக போட்டுருந்தாங்க. பாட்டு என்ன அருமையாக போட்டுருந்தாங்க பாட்டுங்க. அப்படியே சாமி இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. வெளியில் வரல பாருங்கள், இப்போ தான் வரப்போகுது வெளியில் பாருங்கள். இப்போ வெளியே வருது சாமி பாருங்கள், வெளியே தெரியுதுங்களா, வெளியே வருது பாருங்கள். அப்படியே வந்தால் எங்கெங்கே வர சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் போகும் போல இருக்குது சாமி, நமக்கு தெரியாதெல்லாம் எப்படின்றது. அப்படியே வெளியே வருதுங்க. வெளியே வந்தோடனே அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்காங்க பாருங்கள். போகிற தெரியுதுங்களா கிளீனாக, எல்லாம் சூப்பராக தெரியுது பாருங்கள் சாமி போகிறது. அப்படியே போயிட்டு அப்படியே இன்னொரு ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டுருக்கு சாமி. அழகர் ஐயான்னு அப்படியே ஓய்ந்தா நல்லா சூப்பரான கோஷம், சவுண்டு, 20 rupees நல்லா அருமையாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஜனமும் நிறைய இருந்தாங்க, பக்த கோடியில் நிறைய பேர் இருந்தாங்க. பார்க்கறதே வந்து மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது. எவ்வளோ ஜனம் பார்த்தீங்களா, எல்லா இடங்களும் சூப்பராக ஜனம், அதிகமான ஜனம் இருந்தாங்க. அவ்வளோ ஜனம் பாருங்கள், எக்கச்சக்கமாக இருந்தாங்க. தெரியுதுங்களா, கூட்டம் ஓவராக இருந்தது. தெரியுதுங்களா. எல்லாரும் ஆள் ஒரு விசிறி கையில் வச்சுருந்தாங்க. விசிறி இது பார்த்திங்கன்னா நல்லா வீசுறதுக்கெல்லாம் வேக்காடாக இருந்ததுங்களா. அம்மாடி இப்போ சாமி வருது பாருங்கள், எல்லாம் ஓடுறாங்களா, இப்போ சாமி வருது. பாருங்கள் பரபு சாமி இது வருது பாருங்கள். இதுல என்ன ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க, லேட்டாக நிறையா அப்படியே நிறைய தள்ளுறாங்க, நிறைய ஓடிட்டுருக்கு. அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, வேகமாக போயிட்டுருக்காங்க. கூட்டம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா, பக்த கோடியில் நிறைய இருக்காங்க. பக்த கோடியில் பாருங்கள். போயிட்டு அப்படியே ரோட்டில் போகலாங்க, மறுபடியும் இன்னொரு ஆஃபீஸில் போயிட்டுருக்கு. அப்படியே அங்கங்கே எங்கெங்கே வர சொல்லியிருந்தாங்களோ அங்கங்கெல்லாம் போயிட்டு அப்படியே அங்கே பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி லிட்டர் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அப்படியே மறுபடியும் ரோட்டில் மாடி போயிட்டே இருக்காங்க. அதாவது இது வந்து அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு நாள் முன்னாடி காட்சிகள். இது ஒரு நாள் முன்னாடி வந்து எல்லா ஆஃபீஸுக்கு வருவாங்களாம். ஜட்ஜ் ஐயா ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸ் கூட வந்ததாக சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் போய் பார்க்கலைங்க, அப்போலாம் பஸ்ஸில் தான் போயிட்டே இருக்கேன். ஜட்ஜ் ஐயா கோர்ட்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததாக சொன்னாங்க, ஆனால் அப்புறம் போயிட்டு பார்க்கல. ஓகேங்களா. பாருங்கள் அப்படியே வந்து மறுபடி வெளியே வருதுங்க. ஆனால் நிறைய பேர் ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போனாங்க, சூப்பராக அருமையாக பாதுகாப்பாக க்ளீனாக கொண்டு போனாங்க சாமியை. பாருங்கள் ஜனம் ஜேன்னு சூப்பராக அருமையான ஜனம், கூட்டம் எக்கச்சக்கமான பக்த கோடியில் நிறைய பேர் இருந்தாங்க. பார்க்குறதே கண்கொள்ளாக காட்சி. சித்திரை திருவிழா தொடங்கி விட்டது, அவ்வளோ அருமையாக இருந்து பார்க்குறதுக்கு. மறுபடி சாமி கிளம்பிடுச்சு. ஓகேங்களா. சாமி போய்ட்டுருக்குங்களா, தெரியுதுங்களா. பாருங்கள் பக்த கோடிகள் எக்கச்சக்கமாக சூப்பராக எல்லோரும் வீடியோ எடுக்கிறது, சாமி கும்பிட்றது, இப்படி நிறைய ஓடி இருந்தேங்க. போயிட்டுருக்குங்களா, சாமி போயிட்டே இருக்குது. எல்லாம் பாருங்கள், வேண்டிங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். ஓகேங்களா. கள்ளழகர் சித்திரை திருவிழா தொடங்கி விட்டது. சூப்பரான ஒரு பூஜைங்க, அருமையாக இருந்துங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் சில மேலே ஏறி நின்று பார்த்துருந்தாங்க, மேலே ஏறி நின்றுருக்காங்களா பாருங்கள். சிலரும் தெரியாதவங்க மேலே இருக்காங்க, சரி குழந்தைங்க சில ரொம்ப உஷாராக பார்த்துட்டு இருந்தாங்க. அருமையாக இருந்து பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ நல்லா எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓகேங்களா. பாருங்கள் இப்போ போயிட்டுருக்கு சாமி. போயிட்டு மறுபடியும் இன்னொரு ஆஃபீஸ் உள்ள போயிட்டுருக்குங்க. அந்த ஆஃபீஸ்லேயும் வருவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா க்ளீனாக வந்து அங்கேயும் பூஜைலாம் பண்ணிட்டு க்ளீனாக அன்னதானம் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் சாமி வந்திருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், போயிட்டு மறுபடியும் சாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டுருக்கு. தெரியுதுங்களா? அப்படியே அழகு ஐயா வெளியே வந்துட்டுருக்காரு. வெளியே வந்துட்டு அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. தெரியுதுங்களா? பார்க்கவே சூப்பரான ஒரு காட்சி, அருமையாக இருந்ததுங்க. நாங்கள் எங்கெங்கேயோ வந்து விசேஷங்கள்லாம் பார்த்துருந்தா கூட இது போல் வந்து ஒரு சூப்பரான விசேஷத்தை பார்க்கல. ஆனால் அருமையாக இருந்தது பார்க்குறது. ஜனங்களுக்கு கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டங்கள், பக்த கோடிகள், குழந்தைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே வந்து. ஓகேங்களா? பாருங்கள், இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது, வீடியோ நல்லா வீடியோ எடுத்துருக்கேனா எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஒருவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உண்டிங்க, மாட்டு வண்டியில் எடுத்து வந்துட்டு தனியாக கீழே இறக்கி ஒரு வண்டியில் வந்து எடுத்துன்னு வந்தாங்க. இது அழகர் கோவில் உண்டியாக இது. இந்த நீங்கள் காணிக்கை போடுறவங்க, வேண்டுதல் உள்ளவங்க இதில் காசை போடலாம் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு கேட்டேன். நான் இந்த அழகர் கோவில் உண்டிப்பா இது. வேண்டுதல் உள்ளவங்க போடுவாங்க, உண்டி காசெல்லாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. சும்மா ஒரு 7-8 வண்டியிலே எடுத்து வந்தாங்க. அப்படியே தள்ளிட்டு வந்தாங்க. காசு போடுறவங்க அதில் போடுவாங்க. வியாபாரிங்க, பலூன் வியாபாரிங்களும் நிறைய இருந்தாங்க. அங்கங்கே சைடில் வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய இருந்தாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், மோர் கொடுத்துட்ருக்காங்க. மோர், சாப்பாடு அப்படி நிறைய கொடுத்துருந்தாங்க. தெரியுதுங்களா? இந்த பலூன் வியாபாரம் நிறைய இடத்துல இருந்தாங்க. ஃபுல்லாக பலூன் தான் பாருங்கள். சாமி முன்னாடி போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் காலியாகிருக்கு. எங்களை பாருங்கள், இவங்க தான் பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மோர்லாம் ஊற்றிட்டு. காலையில் வந்து அன்னதானம் நிறைய கொடுத்தாங்களாம். சுண்டல், கேசரி பாத்து, பழவெல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்களாம். வேறு அவங்க தம்பி தான் கொடுத்துருக்கான்னு சொல்லி கையெழுந்து சொன்னார். ஓகேங்களா? 1600-2000 லிட்டர் வரைக்கும் தயிர் கொடுத்தாங்களாம். 4000 லிட்ரு மினரல் வாட்டர் வாங்கி வச்சுருந்தாங்களாம். 4 லிட்டர் தண்ணி போட்டு சும்மா மோர்லாம் கலந்து மினரல் வாட்டர் தான் காமிக்கிற கை மேலே காமிச்சிட்ருக்காரு. அவர் பேசினா கட் ஆகிடுச்சிங்க இதில். ஓகேங்களா? போட்டு கலந்து கொடுத்துட்டே இருந்து. நானும் காலையில் ஒரு முறை குடிச்சிங்க, மதியானம் ஒரு முறை குடித்தேன், சாயங்காலம் போகும்போது ஒரு முறை குடிச்சிங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்து. ஆனால் சொல்கிறாரு நிறைய கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ லிட்டர் தயிர்லாம் ஊற்றி கேட்டேன். ஒரு 1600-2000 லிட்டர் வரைக்கும் தயிர் ஆகிருக்குப்பா. அது ஒரு கிளாஸ் வந்து 200 மில்லிலேருந்து 1/4 கேஜி ஒரு கிளாஸ் வரும் அப்படின்னு நாங்கள் நிறைய கலந்து கொடுத்துட்டே தான் இருக்குன்னு சொன்னார். எங்கள் தம்பி தான் கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லி அவர் கை காமிச்சார். 4000 லிட்டர் தண்ணிங்க, 2000 லிட்டர் தயிருங்க. சும்மா ஒரு 7-8 பேர் கலந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாம் வாங்கி போயிட்டு இருந்தாங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். இன்னும் இது இல்லாமல் இன்னும் 2-3 வீடியோ வருங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி, வணக்கம்.